Taste the Daily. கடலூர் சிப்காட் கிம்பிலாஸ்ட் ஆலை விரிவாக்கத்துக்காக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டம் தங்களை ஏமாற்ற நடைபெற்றதாக கூறிய விவசாயிகள் மீண்டும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நொச்சிக்காடு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து தங்கள் பகுதியில் தொழிற்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதை கைவிட வேண்டும் என்றும் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தங்களை ஏமாற்றும் கூட்டமாக இருந்ததாகவும் தெரிவித்தனர். இதனால் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் மீண்டும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த கோரி மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் அருகே பழமை வாய்ந்த கோயிலை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இடையாளம் ஊராட்சியில் உள்ள ஸ்ரீமாரி எல்லையம்மன் கோயிலை தற்போது அப்பகுதி மக்கள் புதுப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோயில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ளது என கூறி இந்த கோயிலை சிலர் இடிக்க முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த கோயிலை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வடமாநில குடும்பத்தினர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் 10 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். முதுகானப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் ரெட்டி என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில குடும்பத்தினர் 5 பேர் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களது அறையில் 5 பேரும் பூச்சி மருந்து குடித்து மயங்கிய நிலையில் கிடந்துள்ளனர். இதில் 10 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மயக்கத்தில் இருந்த 4 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திருமணமான 3 ஆண்டுகளில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிகவுண்டன் நகரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனுக்கும் அவரது மனைவி பூவிழிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தனது தாய் வீட்டிற்கு சென்ற மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்து வந்த நிலையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதனிடையே வரதட்சணை கொடுமையால் தங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டதாக பூவிழியின் பெற்றோர் அளித்த புகாரின்படி விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனிநபர் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூமாரமங்கலம் ஊராட்சி கரட்டுக்காடு பகுதியில் அரசு சார்பில் குடிநீர் குழாயுடன் கூடிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் குடிநீரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் அதே பகுதியில் மற்றொரு ஆழ்துளை கிணற்றை அமைத்துள்ளார். இதனால் தங்களின் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திறனற்ற திமுக அரசு குடிநீருக்கு கூட போராடும் அவல நிலைக்கு தங்களை தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் 3 சிறுவர்கள் காயமடைந்தனர். விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் செயல்படும் தனியார் மேல்நிலைப் பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் 3 சிறுவர்கள் காயமடைந்ததால் பெற்றோர் பதற்றமடைந்தனர். விடியாத அரசின் பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளின் தரம் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் கடைகளை அகற்றக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சாயல்குடி பகுதியில் அருப்புக்கோட்டை சாலையில் பல ஆண்டுகளாக வியாபாரிகள் கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விடியாத திமுக அரசு திடீரென அந்த இடம் அரசு நிலம் என கூறி கடைகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்த வியாபாரிகள் கடைகளை அகற்றக்கூடாது எனவும் வாடகை வேண்டுமானால் வசூல் செய்து கொள்ளுங்கள் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியாத திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறைக்கான வாய்க்காலை குறைத்து சாலை போடுவதாக கூறியவருக்கு திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. சேத்தியாத்தோப்பு பகுதி பொதுப்பணித்துறை விவசாய நீர்நிலை வாய்க்காலை ஆக்கிரமித்து சாலை அமைப்பதை நிறுத்த கோரி பேரூராட்சி செயல் அலுவலர் உமா மகேஸ்வரிக்கு புஷ்பா சவுந்தரராஜன் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பினார். இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி கலைவாணன் புஷ்பா சௌரிராஜனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளித்ததன் மூலம் ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்று இருப்பது அம்பலமாகியுள்ளது. உமா மகேஸ்வரி ஈவோ அந்த கலைவாணனை விட்டு தொடர்ந்து என்ன வேறு மாதிரி அச்சுறுத்திட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் அவங்க மேல துறை சார்ந்த நடவடிக்கை பேரூராட்சியில் துணை இயக்குனர் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கோரிக்கை கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சு நீ மனு கொடுத்தோம்.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சாலை ஓரத்தில் நடைபெறும் வார சந்தையால் நெரிசல் ஏற்பட்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சாயர்புரம் வழியாக தூத்துக்குடி செல்லும் மெயின் சாலையின் ஓரங்களில் திங்கட்கிழமை தோறும் இந்த வார சந்தை நடைபெறுகிறது. இந்நிலையில் போக்குவரத்து நிறைந்த இச்சாலை ஓரத்தில் சந்தை நடைபெறுவதால் இன்னலுக்கு ஆளாவதாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இடவசதி மிகுந்த பகுதிக்கு வார சந்தையை மாற்ற வேண்டும் என விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து சாலை பணியாளர்கள் ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட மயிலாடுதுறை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒப்பாரி வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வாக்குறுதி ஒட்டுமொத்த சாலை பணியாளர்களுக்கும் 41 மாத நாங்கள் வந்தால் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கருதி அது ஊதியத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி தமிழக அரசாங்கம் சொன்னது. இதுவரை இந்த தமிழக அரசாங்கம் 4 ஆண்டு காலமாக இது சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி இன்னைய வரையும் கேட்கல. பலகட்ட போராட்டத்தை நடத்திட்டோம். பலகட்ட போராட்டம் செஞ்சு மாநில மாநாட்டில் அரைக்கோள் தீர்மானத்தில் ஒரு போராட்டம் தான் இன்றைக்கி ஒப்பாரி போராட்டம். அடுத்த கட்ட 3-4 போராட்டங்கள் இருக்குது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஆட்டோவும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாலக்கோட்டில் இருந்து பெல்லாரம்பட்டி நோக்கி 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற நிலையில் பெல்லாரம்பட்டி நெடுஞ்சாலையில் எதிரே வந்த ஆட்டோ மோதியதில் ஹரிநாத், ராகுல் என்ற 2 இளைஞர்களும் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது 2 பேரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்ததால் சோகம் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு முறையாக சாலைகளை பராமரிக்காததால் இது போன்ற விபத்துக்கள் ஏற்பட்டு அப்பாவி மக்கள் உயிரிழப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பொங்கல் பானைகள் தயார் செய்யும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என பாப்பாவள்ளிபாளையத்தில் வசித்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொங்கல் பானைகள் உள்ளிட்டவற்றை செய்வதற்கு தங்கள் பகுதியில் மண் கிடைக்காமல் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து மண் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொருளாதார இழப்பீடு ஏற்படுவதாகவும் வறுமை நிலையில் உள்ள தங்களுக்கு திறனற்ற திமுக அரசு மண் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வந்து நாங்கள் 40-50 வருஷ காலமாக செய்கிறோம். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்போ நாங்கள் இதுக்கு சிக்கியில் உள்ள ஆளுக பூரா செய்கிறோம். எங்களுக்கு மணல் கிடைக்கல. மணல் கிடைக்காம நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்துலேருந்து மணல் அள்ளியாந்து வச்சு செய்கிறோம். அங்கே அள்ள விட மாட்டேங்கிறாங்க. எங்களை உள்ள வண்டி பொண்ணில் பிடிச்சி போடுறாங்க. வண்டி தெரியாமல் திருட்டுத்தனமாக தான் நாங்கள் அள்ளி சாக்கில் கட்டி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் முறையான இருக்கை வசதி இல்லாததால் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மனு அளிக்க வருகின்றனர். இவ்வாறு வரும் மக்கள் அமர்வதற்கு உரிய இருக்கை வசதி இல்லாததால் முதியோர் உள்ளிட்டவர்கள் அலுவலகத்தின் வெளியே சிரமத்துடன் தரையில் அமரும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் மக்கள் நலன் கருதி முறையான இருக்கை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள அக்ராபாளையத்தில் போதிய அரசு பேருந்து வசதி இல்லாமல் பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆரணி பூசிமலைக்குப்பம் வழித்தடத்தில் போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் கூட்ட நெரிசல் காரணமாக பள்ளிக்கல்லூரி செல்லும் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் அவலம் காணப்படுகிறது. மேலும் அக்ராபாளையத்தில் பயணியர் நிழற்குடையும் இல்லாததால் பேருந்து வரும் வரை மணிக்கணக்கில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மழை வெயிலில் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே நிழற்குடை அமைப்பதுடன் போதிய அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த கோரி திமுக கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாச்சியார் கோவில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இன்றி நோயாளிகள் அவதிப்படுவதால் தேவையான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுக கூட்டணி கட்சியே அக்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தியது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பலரும் குற்றம் சாட்டினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பைக் செயலியை புக் செய்து ஓட்டுநர்களையும் இருசக்கர வாகனங்களையும் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பைக் செயலிகளால் வாழ்வாதாரம் பாதித்து வருவதாக வேதனை தெரிவித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு கூடி பைக் செயலியில் பயணத்தை புக் செய்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த பைக் செயலி ஓட்டுநர்களையும் இருசக்கர வாகனங்களையும் பிடித்து ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விடியாத திமுக அரசு இரு தரப்பினரிடமும் பேசி சுமூகமான முடிவை எட்டாததால் இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு நீடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைனில் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல் ஜல்லிக்கட்டு நலசங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் நடைமுறையால் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முறையாக டோக்கன் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. எனவே ஆன்லைன் டோக்கன் முறையை ஸ்டாலின் அரசு ரத்து செய்ய வேண்டும், தங்களுக்கு என நலவாரியம் அமைத்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு நலசங்கத்தினர் மனு அளித்தனர். வர்ற 2026 ஜல்லிக்கட்டில் விதிமுறைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு நடத்த இருக்க மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆன்லைன் டோக்கன் கொடுக்கறதுனால உள்ளூர் மாடு பக்கத்தூர் மாடு ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருமே கொடுக்க முடியல, முறையான முறையில் கொடுக்க முடியல. அதனால் வந்து ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணிவிட்டு மேனுவல் டோக்கன் ஊர் கமிட்டியே வந்து கொடுக்குற மாதிரி அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இது வந்து முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பள்ளங்கி கிராமத்துக்கான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதை அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் அப்பகுதி மக்களை சீரமைக்க துவங்கினர். பள்ளங்கி, வில்பட்டி மற்றும் அட்டுவம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கான சாலை குண்டும் குழியுமாக இருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்களும் வாகன ஓட்டிகளும் விடியாத அரசை நம்பி இனி எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து அவர்களே ஒன்றிணைந்து கற்கள் மற்றும் மணலை வைத்து சாலையை சீரமைத்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கல்குவாரி பணியின் போது படுகாயம் அடைந்து காலை இழந்த ஓட்டுநருக்கு நிவாரணம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்னாடு கிராமத்தில் உள்ள திமுக நிர்வாகிக்கு சொந்தமான கல்குவாரியில் பொக்லைன் வாகன ஓட்டுநராக வேலை செய்த மகேஸ்வரன் பணியின் போது காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் இடது கால் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மகேஸ்வரனின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் திமுக கல்குவாரி உரிமையாளர் நிவாரணம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகேஸ்வரன் குடும்பத்திற்கு உடனே வழங்க இழப்பீடு தொகையை உடனே வழங்க. திருநெல்வேலி மாவட்டம் நாராயணம்மாள் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடை திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாராயணம்மாள்புரம் காமராஜர் நகரில் புதிய நியாய விலை கட்டடம் கட்டப்பட்ட 2 ஆண்டுகளாகியும் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதாகவும் நியாய விலை கட்டடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக நியாய விலை கடையை கட்டி அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் அலைகழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காமராஜர் நகர், திருவள்ளூர் நகர், அந்த புளித்தூர் நகர், அந்த 3-4 வார்டுகளுக்கு மையமாக அந்த ரேஷன் கடையை கொண்டு வந்துச்சு. ஆனால் இவங்க பாருங்கள் 3 வருஷமாகியும் இது வந்து திறக்கலை. இது வந்து ஆடு மாடு அடையக்கூடிய கூடாரமாகவும் கிட்டத்தட்ட சமூக விரோதிகள் அடைக்கலமாகி நிறைய தப்புகள் நடக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் மாறிக்கிட்டு இருக்கு. இதனால் மக்கள் பணம் வந்து கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய்க்கு மேலே விரயமாகிட்டு இருக்கு. இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு வந்து 12 லட்ச ரூபா.